ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம லெஜெண்ட் சரவணா சார் நடித்த த லீடர் திரைப்படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். இந்த திரைப்படத்தோட முதல் கட்டத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் சில பேர் ஒரு ஆஃபீஸில் நடக்க சில மீட்டிங்கை யாருக்கும் தெரியாமல் அன்கவர்டாக நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக பார்த்தீங்கன்னா, அந்த மீட்டிங்கில் இந்தியாவில் பாம்பு வைக்கிறத பற்றி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே இருக்கிற சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சார் இங்கே நடக்கிற விஷயத்த யாரோ வெளியே சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம மீட்டிங் ஒவ்வொரு டைமையும் வீணாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ தான் அந்த இடத்துல வில்ல வந்துட்டு இருக்கான். அப்போ வில்ல வந்துட்டு இருக்கும்போது இவங்க அவங்க சுப்பீரியர் ஆஃபீஸர் கால் பண்ணி, சார் இப்போ அவன் வந்துருவான், அவன் மூஞ்சி நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி வில்லனுக்கு இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் டக்குன்னு என்ன ஆயிடுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஆள் தான் அந்த மீட்டிங்கில் இருந்து இவங்களுக்கு எல்லாத்தையுமே லைவ்ல போட்டுட்டு இருப்பான். இப்போ அவன் அனுப்பி விட்டான்னு சொல்லி ஒரு பார்சலிங் வந்திருக்கும். அப்போ அந்த பார்சலை இவங்க ஓப்பன் பண்ணும்போது அதில் பாம்பு இருந்து அங்கே அன்னோட்டீஸ் பண்ணிட்டு இருந்த எல்லா போலீஸ்காரங்களுமே இறந்துடுவாங்க. இப்போ அந்த இடத்துக்கு வில்லன் என்ட்ரி கொடுத்து இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு போட்டு காட்டிட்டு இருப்பான் தெரியுமா. அவன் தான் ஸ்பை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா அவனையும் அந்த இடத்துல வில்லன் கொன்னுடுறான். கொன்னதுக்கப்புறம் இனிமேல் இந்த மாதிரி ஏதாவது இங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷன் லீக் ஆச்சுன்னு தெரிஞ்சிச்சு, இவனுக்கு நடந்ததான் உங்கள் எல்லாருக்கும் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மீட்டிங்கில் வச்சு மிரட்டிறான். இதுக்கப்புறம் இருக்கிற ஒரு கண்டெய்னர் ஃபுல்லாக இருக்கிற பாம் மெட்டீரியல்ஸ் இவன் இந்தியாவுக்கு, அதுவும் தூத்துக்குடி துறைமுகத்துக்கு போட்டுக்கு அனுப்புகிறான். அப்போ அவனோட ஆளை அங்கே ரிசீவ் பண்ண உடனே, இப்போ இதை என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டோன்னே, இதை நான் சொல்கிற வரைக்கும் உன்னோட இடத்துலையே நீ வச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி இவன் பேசிட்டு இவன் காலை கட் பண்ணிடான். இதுக்கப்புறம் தான் நம்ம அண்ணாச்சியான சரவணனுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்காங்க. அதாவது இவர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட மனைவி இறந்துருப்பாரு, தன்னோட குழந்தையோட தான் இவர் வாழ்ந்துட்டு இருப்பாரு. இப்போ இவருக்கு பக்கத்து வீட்டில் தான் நம்ம அறந்தாங்கி நிஷா இருந்திருப்பாங்க. இப்போ இந்த அப்பா பொண்ணு லூட்டி தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் நான் வீட்டையே காலி பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு அவங்களும் வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த பக்கம் நம்ம ஆண்ட்ரியா ஜாஸ்மினை காட்டுவாங்க. இவங்க போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருப்பாங்க. இவங்களுக்கு ஏதோ இந்த தூத்துக்குடி போர்ட்டுக்குள்ளே ஏதோ ஒன்று தப்பாக நடக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு தெரியும். அதனால் அதை கண்காணிக்கிறதுக்காக இவங்க போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள ஒரு பிசியை இவங்க யாருக்கும் தெரியாமல் அண்ணா கொண்டாட அங்கே அனுப்பியிருப்பாங்க. அவங்களும் அங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம ஆண்ட்ரியா ஜாஸ்மினுக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ ஆண்ட்ரியா ஜாஸ்மின் இதை மேல் இடத்துக்கு, அதாவது டிஜிபிக்கு அனுப்பும்போது அவர் என்ன சொல்லுவார்னா, உங்கள் லிமிட்டுக்குள்ளே சில விஷயங்கள் தப்பாக நடக்கணும், அதுக்காக அதை என்கிட்ட கொண்டு வருவீங்களா, உங்கள் எஸ்பிகிட்ட போய் கொடுங்க அப்படின்னோன்னே, இல்லை சார் எஸ்பி என்கிட்ட எதுவுமே கேட்கல அப்படின்னா, அப்போ தான் புது எஸ்பி வந்திருக்காரு, அவர்கிட்ட போய் நடந்த விஷயத்த சொல்லுங்கள் அப்படின்னோன்னே, நம்ம புது எஸ்பியாக நம்ம ஷாம் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் வருவார். இப்போ இவர்கிட்ட இதை பற்றி பேசலான்னு பார்த்தா எஸ்பிக்கு ஃபேமிலி பெரிய பேக் இருக்கிறதுனால அவருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆண்ட்ரியா கிட்ட இந்த நியூஸையும் காதில் கொடுத்து கேட்க மாட்டார். இப்போ ஆண்ட்ரியாக்கு என்ன பண்ணு தெரியாமல் இவன் மறுபடியும் அவள் பிசிக்கிட்ட ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கா அப்படின்னு கேட்டு நோட் பண்ணிட்டு இருக்கும்போது, அப்போ அவள் பிசி என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சரவணன் இருக்கார் பார்த்தீங்களா, இவரை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுக்குறாரு. ஆமாங்க, சரவணன் ஒரு மெக்கானிக்கல் ஷாப்பில் வேலை பார்ப்பாரு. அதாவது இந்த போர்ட்டில் ரிப்பேர் ஆகிற காருங்க, ஃபாரின் கார்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம சரவணன் தான் ரிப்பேர் பண்ணி இதை போர்ட்டுக்குள்ளே கொண்டு வருவார். இப்போ இவரை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்தோன்னா இவர் மூலமாக நீங்கள் இன்னும் நிறைய விஷயங்களை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னோடனே, நம்ம ஆண்ட்ரியா ஜாஸ்மின் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, சரவணன் கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த கேட்பாரு. கேட்கும்போது சரவணன் என்ன சொல்லுவார்னா, மேடம் நான் என் பொண்ணை வளர்த்துட்டு இருக்கேன், எனக்கு என் பொண்ணு தான் முக்கியம், என்னால் வேறு எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது, நீங்கள் சொல்கிற விஷயத்த பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனோடனே, வில்லனுக்கு இப்படி ஆண்ட்ரியா சரவணனை பார்த்துட்டு போயிருக்கான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே திருப்பி அவன் எதுக்காக பார்த்தான்னு கேட்கும்போது, உங்கள் காரில் பக் வைக்க சொன்னாங்க, என்னால் வைக்க முடியாது அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது, பொய் சொல்லாடா உண்மையை சொல்கிறா அப்படின்னா, அண்ணா உண்மையாக தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லும்போது, என்கிட்ட நீ பொய் சொல்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சரவணனோட குழந்தைய ஸ்கூலுக்கு போயிருக்குங்க. அந்த ஸ்கூலை இதுலேருந்து இவன் குழந்தைய தூக்கிடுவான். இப்போ டக்குன்னு அவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உன் குழந்தைய நான் தூக்கிட்டேன், இப்போ ஃபாரின் போகிற ஒரு கண்டெய்னரில் அந்த ஒன்றை ஏற்றி விட்றேன், உன்னால் முடிஞ்சு அவனை என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னோன்னே, டக்குன்னு நம்ம சரவணன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட காரை எடுத்துகிட்டு போய் அந்த கண்டெய்னர் நிப்பாட்டுறேன்னு சொல்லிட்டு கண்டெய்னர் நிப்பாட்டும் போது அந்த கண்டெய்னருக்குள்ளே இவன் குழந்தை இருக்காது, அதுக்கு பதிலாக அதில் சொன்ன மாதிரி வெடிபொருட்கள் இருக்கிற சரக்கு இருக்கும். இப்போ இது எல்லாமே ப்ரெஸ் ரிப்போர்ட்லேருந்து டிவி சேனல் வரைக்கும் வந்துடும். இந்த விஷயம் நம்ம ஃபாரினில் இருக்கிற வில்லனுக்கும் விஷயம் தெரிஞ்சு, என்னோட சரக்கு மாட்டிருச்சா, என்ன நடந்துச்சு அப்படின்னோடனே, ஒரு டிரைவர் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னோடனே, அவன் டிரைவர் மாதிரி எனக்கு தெரியலை, அவன் யாருங்கிறத விசாரிச்சு வை, நான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி மெயின் வில்லனும் அங்கேருந்து கிளம்பி லண்டன்லேருந்து இப்போ இந்த ஊருக்கு வந்துட்டு இருப்பாங்க. இப்போ இவனுக்கும் வில்லனுக்கும் தன்னோட சரக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே, இதுக்கு காரணம் அவன் தானே அப்படின்னோடனே, நம்ம சரவணனோட ஃப்ரெண்டு குழந்தை ஒன்று இருக்கும், அந்த குழந்தைய இவன் கடத்திட்டு, இப்போ நீ எனக்கு சரக்கை மீட்டு கொடுக்கல அப்படின்னா உன்னோட குழந்தைய நான் கொண்டுடும் அப்படின்னு மறந்தோன்னே, சரி நான் உங்களுக்கு உங்கள் சரக்கை பழைய மாதிரி கொண்டு வரேன் அப்படின்னோடனே, ஷாம் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, சரக்கு போலீஸ் ஸ்டேஷன் இருந்தால் கண்டிப்பாக தூக்கிடுவாங்க சொல்லிட்டு ரன்வேல வச்சுருப்பாங்க. அப்போ ரன்வேல அது கூட இன்னும் 2 லாரியை அனுப்பியிருப்பாரு. இப்போ 2 லாரி இல்லாமல் நம்ம சரவணன் ஒரு 8 லாரி அதுக்குள்ளே அனுப்பி அதை குழப்பி அங்கேருந்து சரக்கை எடுத்து நம்ம வில்லன் கையில் இவர் கொடுத்துருவாங்க. கொடுத்தோன்னா அந்த இடத்துக்கு ஷாமு அவங்க 3 அரெஸ்ட் பண்ண போகும்போது டேரெக்டாக ஜட்ஜி வர சொல்லியிருப்பாங்க. ஏன்னா சரக்கோட இவங்க பிடிபட்டுப்பாங்க. இப்போ இந்த விஷயம் தெரியணும் அப்படின்னோடனே அங்கே சரக்கோட ஜட்ஜி பார்க்கும்போது அது இவங்க நினச்ச சரக்காக இருந்திருக்காது. இப்போ இவங்களுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியாமல் ஷாமுக்கு
வேற நைட்டு கூட்டு வந்தனால ஒரு பிளாக் மார்க் ஆயிரும். இதனால ஷாம வந்து காலையில வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. இப்போ ஜாமுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவன் முழிச்சிட்டு இருக்கும்போது, இப்போ இவன் ஆண்ட்ரியா கூட்டிட்டு இவனை பற்றின டீட்டெயில்ஸ் கொஞ்சம் விசாரிச்சுருப்பாரு. இதில் ஆண்ட்ரியாவோட அப்பாவுக்கும் சரவணனுக்கும் ஏதோ பழக்கம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அப்போ தான் சரவணன் யார் என்னங்கிறத விசாரிக்கும் போது, சரவணன் ஒரு பெரிய பிளாக் ஸ்குவாட் மாதிரி ஒரு அமைப்பில் இருந்திருப்பாங்க. அவங்க அமைப்பில் 13 மெம்பர்ஸ் மேலே இருந்திருப்பாங்க. இந்த 13 மெம்பர்ஸில் கடைசி எல்லாருமே ஆப்ரேஷனில் இறந்துருப்பாங்க. இப்போ இந்த கதையை வந்து நம்ம ஆண்ட்ரியா ஜாஸ்மினோட அப்பா வந்து நம்ம ஷாமுக்கு வந்து சொல்லுவார். எப்படி இறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே எந்த நாட்டில் எந்த பிரச்சனை நடந்தாலும் இந்தியாவுக்காக போகக்கூடிய பெரிய ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்திருப்பாங்க. இப்படி இவங்க போயிருக்கும்போது ஒரு நாட்டில் உள்நாட்டு போர் நடந்ததுனால அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை வந்து அங்கே இருக்கிற சில பேர் பண கைதிகளை வச்சுருப்பாங்க. இப்போ அவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு இந்தியா கிளம்பி வர்றதுக்காக தான் இவங்க போயிருப்பாங்க. அப்படி போயிருக்கும்போது இதுக்கு முன்னாடி இவங்களோட டீமில் ஒரு 4 பேர் இறந்துருப்பாங்க. அதுக்கு காரணம் நம்ம ஹீரோயின் இருக்காங்க சரவணனோட மனைவி. இவங்க தான் இவங்க டீம்லேயே லாஸ்ட்டாக வந்து சேர்ந்துருப்பாங்க. இவங்க சேர்ந்ததுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு இவங்க நினச்சிட்டு இருக்கும்போது, இவங்க கடைசியாக ஒரு ஆப்ரேஷனில் ஒரு பெரிய ரவுடியை போட்டு தெளிப்பாங்க. அவனுக்கு ஒரு மகன் இருந்திருப்பான். அவன் தான் இதெல்லாம் பண்ணுறான். அவன் பேர் டெவில் அப்படிங்கிறது மாதிரி இவங்க நேம் செக் பண்ணி அவனை தேடிட்டு இருப்பாங்க. இப்போ இவங்க எல்லாத்தையுமே அந்த ஃபாரினில் போய் சில்ட்ரன்ஸை மீட் பண்ணுறதுக்காக பிக்கப் பண்ணுறதுக்கு போயிருப்பாங்க. அங்கே இவங்களை கூட்டு போகிறதே அவன் தான் நம்ம வில்லனான சந்தோஷ். இப்போ அவன் என்ன பண்ணிடுவான்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஹீரோயினி தான் இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணுற மாதிரி ஹீரோயினி சைடு எல்லா ட்ரிக்கையும் மாட்டி விட்டு கடைசி ஹீரோயினி இதுக்கு காரணம் அப்படின்னு சரவணனையே சுட வச்சுருப்பாங்க. இப்போ சுட வச்சதுக்கப்புறம் சரவணனும் அந்த இடத்துல தப்பிக்கும் போது அந்த நாட்டு போலீஸில் மாட்டி ஒரு 7 வருஷமாக இவனும் இப்போ ஜெயிலுக்குள்ளே இருந்திருப்பான். இப்போ இப்போ இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஷாமிக்கிட்ட இவர் சொன்னதுக்கப்புறம் அவன் யாராக வேணாலும் இருந்துட்டு போகிறான். ஆனால் இன்றைக்கி நான் நேசித்த போலீஸ் வேலை போகிறதுக்கு அவன் முக்கிய காரணமாயிட்டான். அவனை நான் எப்படி தூக்குறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஷாமை நம்ம சரவணன் மீட் பண்ணி ஷாமுக்கிட்ட நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்னும் ஒரே ஒரு கண்டெய்னர் உள்ளே வரல. மொத்தம் 38 கண்டெய்னர் உள்ளே வந்திருக்கு. இந்த 38 கண்டெய்னரோட சரக்கு மட்டும் அவங்க கையில் கிடச்சிச்சின்னா என்ன நடக்கும் ஏது நடக்குன்னே தெரியாது. நாட்டுக்கே பெரிய பேரழிவு இருக்குது. அதை தடுக்கிறதுக்கு தான் இதை நான் பண்ணுறேன். நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷியாமோட சொந்தக்காரங்க எல்லாருமே போலீஸ் இருந்திருப்பாங்க. இப்போ அவங்க மூலமாக தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பொருளில் இருக்க எல்லா கண்டெய்னருமே இவனுங்க பிளாக் பண்ணி அதில் பாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ப்ரெஸ் ரிப்போர்ட் மூலமாக இதை எல்லாத்தையுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒப்படைச்சிருவாங்க. இப்போ இவங்க ஒப்படைச்சதுக்கப்புறம் ஷாம் தான் எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி வில்லன் தெரிஞ்சுட்டு வில்லன் என்ன பண்ணிடுவான்னு பார்த்தீங்கன்னா, ஷாமையும் நம்ம சரவணனையும் கொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி வருவான். கிளம்பி வரும்போது அவன் காட்டுக்குள்ளே ஒரு இடத்துல இருப்பானா. இப்போ அவனோட இடத்த இவங்க வந்து லொக்கேஷனை ஆன் பண்ணி ஆண்ட்ரியா ஜாஸ்மின் அந்த இடத்த கண்டுபிடிச்சி அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தனையும் வெரைட்டி சுட்டுட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம சந்தோஷோட ஆளுங்க எல்லாருமே அந்த இடத்துல மாட்டி இறந்துடுவாங்க. இறந்ததுக்கப்புறம் சந்தோஷ் மட்டும் இவங்க அரெஸ்ட் பண்ணிட்டு கிளம்பும்போது நம்ம சரவணன் ஏற்கனவே அவன் குழந்தைய கூட்டிட்டு ஃபாரின் போகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்திருப்பான். இப்போ அவன் குழந்தைய கூட்டிட்டு இவன் ஃபாரின் போகிறதுக்கு ட்ரெயினில் ஏறி இருக்கும்போது அப்போது நம்ம சரவணனோட சொந்தக்காரங்கனான நம்ம அமிர்தாவை வந்து வில்ல வந்து பிடிச்சிட்டு வந்திருப்பான். நீ எப்படி அங்கேருந்து தப்பிச்ச போலீஸ்லேருந்துன்னு கேட்கும்போது அப்போ தான் சரவணனுக்கு ஒரு பேர் எதிர்ச்சிருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வில்ல வந்து ட்வின்ஸுங்க. இதனால தான் இவன் டீம்மேட்ஸும் சாகும்போது இவங்களால எதுவுமே தடுக்க முடியாமல் இருந்திருக்கும். இப்போ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம சரவணன் பொண்ணை காப்பாற்றுறதுக்காக அந்த இடத்துல வில்லனை அடிச்சிடும். வில்லனை அடித்ததுக்கப்புறம் தான் சரவணனும் இன்னொரு விஷயம் சொல்லுவான். அதாவது இவனோட ட்வின் இன்னொருத்த போலீஸ்லேருந்து கூட போயிட்டு இருக்காங்க. அவனும் அங்கே போலீஸ்காரங்களை அடிச்சுட்டு அங்கேருந்து தப்பிக்க முயற்சி பண்ணுவான். அப்போ அவனையும் நம்ம சரவணன் கரெக்டாக ஒரு பிளான் போட்டு அவனையும் காலி பண்ணியிருப்பான். அப்போ தான் அவன் என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, நீ மட்டும்தான் கேம் ஆடுவியா, ஏன் நான்லாம் கேம் ஆடக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்போயும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபாரினில் வச்சு இவன் ஒய்ஃபை இவன் கையாலேயே சுட்டுட்டான்னு சொன்னதுமா. அவன் கையாலேயே ஒய்ஃபை சுட்டுப்பான். பட் அவன் எங்கேயுமே செத்துக்க மாட்டான். ஏற்கனவே இவங்க எல்லாருமே ஏஜெண்டாக இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஒய்ஃபை பொய்யான ஒரு பாடி செட் பண்ணி அவள் இறந்த மாதிரி இந்த உலகத்தையே நம்ப வச்சு அவளுக்கு ஒரு ஃபேக்கான ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணி அவளை இன்னொரு நாட்டில் பத்திரம் வச்சுருப்பான். இவன் குழந்தை இத்தனை இங்கே இருக்கிறதுனால குழந்தைக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவன் ஒய்ஃபு இறந்த மாதிரி இவன் நடித்து இங்கே இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸ் கண்டுபிடிச்சி வில்லனை இங்கே வர வச்சு அவன் டீம்மேட்ஸ் எப்படி இறந்தாங்களோ அதுக்கு காரணமான அவன் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளோ பிளானையும் போட்டு இத்தனை வருஷமாக இங்கே அமைதியாக இந்த வேலையிலலாம் பார்த்துட்ருக்கான் அப்படிங்கிற விஷயத்த வில்லங்கிட்ட சொல்லிவிட்டு அவனையும் அந்த இடத்துல அடித்து கொண்டுட்டு இவன் தன்னோட குழந்தையை கூட்டிட்டு ஃபாரின் போயிடுவாங்க. இவன் ஃபாரின் போனதுக்கப்புறம் அங்கே அப்போ அவன் மனைவி இவனுக்காக காத்துட்ருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட அவங்க குழந்தை போனதோட இந்த திரைப்படத்தை முடிப்பாங்க. உண்மையை சொன்னால் நம்ம லெஜெண்ட் அண்ணாச்சி இந்த திரைப்படத்தில் பயங்கரமாக நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட முதல் படத்துக்கும் இந்த படத்துக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த படத்தில் ஒரு ஆக்டர் அப்படிங்கிறது தான் நமக்கு தோணுமே தவிர இவர் எந்த இடத்துலையுமே இந்த படத்தில் ட்ரோல் பண்ணுற மாதிரியே இருக்குது. இந்த படம் பார்க்கணுன்னு ஆசை இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். இந்த படம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஒரு ஏற்ற படம்.